everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா chapter 7 atoms and moleculesல இருக்க first short answer பார்க்கலாம். ஸோ எல்லா கொஷின் பேப்பர்லையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்னா இந்த கொஷினை நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். ஸோ இது என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் இந்த 3 வேர்ட்ஸை டீகோட் பண்ணிடலாம். என்னென்னா ரிலேட்டிவ் ஃபர்ஸ்ட். ஸோ ரிலேட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கம்பேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிலேட்டிவ்னா என்ன? கம்பேர் அப்படின்னு அர்த்தம். அட்டாமிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆட்டம் அப்படின்னு அர்த்தம். மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா வெயிட் அப்படின்னு அர்த்தம். ஆர் மாஸ் நம்பரும் சில டைம் இருக்கும். ஸோ மாஸ் நம்பர் அப்படிம்பாங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் ஆட்டமை என்ன பண்ண போறேன் அப்படின்னா கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னு தெரியுதா? ஸோ அந்த ஆட்டமை நான் உன்னோட கம்பேர் பண்றேன்ல, ஒவ்வொரு டைமும் நான் ஒவ்வொரு ஆட்டம் கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தா எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுமா? அந்த ஆட்டமை ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்டமோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்டம் தான் என்ன அப்படின்னா கார்பன் 12 ஆட்டம். இந்த கார்பன் 12 ஆட்டம் கூட தான் அவங்க கம்பேர் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த கார்பன் 12 ஆட்டமை ஒரு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கார்பன் 12 ஆட்டம்ல இருக்க ஒரு ஆட்டமா தான் எடுத்துப்பாங்க. அதாவது 12 ஆட்டம்ஸ்ல ஒரே ஒரு ஆட்டம்ஸை தான் அவங்க எடுத்து மற்ற ஆட்டம்ஸை நான் கம்பேர் பண்ண போறேன். ஸோ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னா, இதுக்கு யூனிட்டே கிடையாது. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்க்கு யூனிட் கிடையாது. இதோட சிம்பிள், அதாவது எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா ஏஆர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்துடலாமா? ஏஆர் அப்படிங்கிறது என்னது? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் என்னன்னா ஆவரேஜ் மாஸ் ஆஃப் isotope of an element divided by divided by 1/12th mass of carbon 12 atom. ஸோ நான் மேலே சொன்னதுலேயே நீங்கள் இதில் கனெக்ட் ஆகிப்பீங்க. இதில் ஒன்று என்ன எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா ஐசோடோப் தான் வந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எனக்கு என்னென்ன ஐசோடோப், அதாவது மாஸ் நம்பருங்கிறது மாறும். அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கே எனக்கு மெனி மாஸ் நம்பர் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. ஒரு எலமெண்ட்டுக்கு மாஸ் நம்பர் எல்லாவோட மாஸ் நம்பரையும் ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. அதை நான் கீழே, அதாவது டிவைடட் அப்படின்னா நான் கம்பேர் பண்ணுறேன். அதாவது 1/12th மாஸ் கார்பன் 12ல இருக்க 1/12th மாஸ் ஆஃப் கார்பனோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 மார்க்கில் இன்னொரு கொஷின் பார்ப்போம். அதாவது ஆக்சிஜனோட ஐசோடோப் பார்ப்போம். அந்த ஆக்சிஜன் ஐசோடோப் என்னென்னா அதுக்கு மாஸ் நம்பர் மாறுமா? ஐசோடோப்னா என்னது? மாஸ் நம்பர் ஒரே எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தானே எனக்கு ஐசோடோப்பு. ஆக்சிஜனுக்கு மட்டும் எனக்கு 16, 17, 18ன்னு சொல்லி எனக்கு 3 மாஸ் நம்பர் இருக்குது. ஓகேவா? இந்த 3 மாஸ் நம்பருக்கும் நான் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆவரேஜ் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் எடுக்கும்போது 3ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15.9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை 99 கிடைக்கும். ஸோ இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன எடுத்துப்போம் அப்படின்னா 16 எடுத்துப்போம். அப்போது ஆக்சிஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 16 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குயிக் ரீகால் போய்க்கலாமா? ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ரிலேட்டிவ்னா நம்ம கம்பேர் பண்ணுறோம். எதை கம்பேர் பண்ணுறோம்? ஆட்டமோட மாஸ் நம்பரை மாஸுங்கிறது வெயிட்டை கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்னத்தை எடுத்துக்கிறோம்னா மாஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுதான் நான் சொல்கிறேன். அந்த ஆட்டமை நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்டமோட கம்பேர் பண்ணுறேன். அந்த ஸ்டாண்டர்ட் ஆட்டம் தான் எனக்கு என்னது? கார்பன் 12 ஆட்டம். அந்த கார்பன் 12 ஆட்டத்திலேயே நான் ஒரே ஒரு கார்பன் 12 ஆட்டமை தான் எடுத்து நான் என்னோட பல ஆட்டம்ஸை இதோட கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதோட யூனிட், அதுக்கு யூனிட் கிடையாது. சிம்பிள் ஏஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போது அதோட ஃபார்முலா என்னது? ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் அன் எலமெண்ட் டிவைடட் பை 1/12th மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது
இதை வந்து டிவைடில் இருக்கங்காட்டி அவங்க லெட்டர்ஸில் எழுதும்போது ரேஷியோ அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. தியரி ஃபார்மில் எழுதும்போது ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் ஆஃப்னு எழுதுவாங்க. ஏன்னா டிவைடட்னு வந்துட்டாலே அங்கே ரேஷியோ எழுதிடுவோம். ஸோ எப்படி ஆக்சிஜனுக்கு இந்த 3 மாஸ் நம்பரையும் எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சொல்கிறோம், ஆவரேஜ். ஸோ அவ்வளோதான், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.